முருகனை கும்பிட்டால் மத கலவரம் வந்துவிடும் என்றால் இயேசுவை கும்பிட்டால் வராதா? அல்லாவை கும்பிட்டால் வராதா? அவரவர்களுடைய தெய்வத்தை அவரவர்கள் விரும்பிய வகையில் முழுமையாக வேண்டுவதற்கும் பிரார்த்திப்பதற்கும் கொண்டாடுவதற்கும் அரசியல் சாசனம் முழு உரிமையை தந்திருக்கிறது. அது முருகனாக இருந்தாலும் சரி, அல்லாவாக இருந்தாலும் சரி, இயேசுவாக இருந்தாலும் சரி. அரசியல் கட்சிகள் பயன்படுத்திக் கொள்வதற்கு அரசியல் சாசனத்தில் எதுவும் சொல்லப்படவில்லை. ஆனால் நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன். யாரெல்லாம் மதசார்பற்ற தன்மை பேசுகிறார்களோ, மகாராஷ்டிரத்திலே ஒரு பாராளுமன்றம் தொகுதி 7 சட்டமன்றங்களை உள்ளடக்கியது தான் ஒரு பாராளுமன்றம். மகாராஷ்டிரத்தில் 6 சட்டமன்றங்களிலே ஒரு கட்சி முன்னணியிலே இருக்கிறது. ஒரே ஒரு சட்டமன்றத்தில் மட்டும் முன்னணியிலே வந்த கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. இங்கே மதம் பயன்படுத்தப்படவில்லையா? தமிழ்நாடு வேற என்ன? தமிழ்நாடு தனி நாடா? இல்லை, தமிழ்நாடு தனி நாடா? நீங்கள் என்ன தமிழ்நாட்டில் முருகனை எப்படி வேண்டுமானாலும் பேசுவீர்கள், எவ்வளவு வேணாலும் வசைபாடுவீர்கள், பார்த்து கொண்டிருக்க வேண்டுமா? கந்தர் சஷ்டி கவசத்தை யார் கந்தர் சஷ்டி கவசத்தை எதற்காக திட்டினார்கள், எதற்காக வசைபாடினார்கள்? 60 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. நீங்கள் தமிழகத்தில் எத்தனை ஆண்டுகளாக குடியிருக்கிறீர்கள்? உங்களுக்கு வயதை பார்த்தாலே 60 இல்லையே. உங்களுக்கு வயதை பார்த்தாலே 60 இல்லையே. ஆனால் பொய்யை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கூட பொருந்து சொல்ல வேண்டும். ஆனால் நீங்கள் சொல்கின்ற பொய் யார் வசைபாடினால்தானே நம்முடைய மத்திய அமைச்சர் முருகன் அவர்கள் வேலை தூக்கி கொண்டு தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் போனார். அந்த வேல் பயணத்திலே நானும் கூட கலந்து கொண்டேன். அப்பொழுது நான் ஆளுநர் அல்ல, அதனால் நானும் கூட கலந்து கொண்டேன்.